தமிழ் வலையொலி பக்கத்தினூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். தேசபந்து தென்னக்கோனை தேடுவதற்கு 4 விசாரணை குழுக்கள் நியமனம். புத்தரின் உருவச்சிலைகளை நிறுவுவதற்காக காணிகள் பறிமுதல் செய்யப்படுவதாக ரவிகரன் குற்றச்சாட்டு. ஜனவரி மாதத்தில் 1 டிரில்லியன் ரூபாவை கடனாக பெற்ற அரசாங்கம். இனி விரிவான செய்திகள். புத்தரின் உருவச்சிலைகளை நிறுவுவதற்காக காணிகள் பறிமுதல் செய்யப்படுவதாக ரவிகரன் குற்றச்சாட்டு. பறிமுதல் செய்யப்பட்ட காணிகளின் எல்லை கற்களாக விகாரிகள் பயன்படுத்தப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் குற்றம் சாட்டியுள்ளார். புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சின் குழுநிலை விவாதத்தில் கருத்துரைக்கும் போதே அவர் இந்த குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். அத்துடன் புத்தரின் உருவச்சிலைகளை நிறுவுவதற்காக காணிகள் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார். இதேவேளை தமிழ் மக்கள் தொல்பொருள் விடயத்தில் பாரியளவிலான அநீதியை எதிர்கொண்டு வருவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். தொல்பொருள் விடயத்தில் தமிழ் கல்வியலாளர்கள் இணைத்துக் கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். ஜனவரி மாதத்தில் 1 டிரில்லியன் ரூபாவை கடனாக பெற்ற அரசாங்கம் கடந்த ஜனவரி மாதம் மாத்திரம் 1 டிரில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளது. திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த கடனை பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் தெரிவிக்கின்றன. அத்துடன் கடந்த பிப்ரவரி மாதத்தில் அரசாங்கம் 750 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளது. இந்த மாதத்தின் கடந்த 14 நாட்களில் அரசாங்கம் 580 பில்லியன் ரூபாவை கடனாக பெற்றுள்ளதாக இலங்கை மத்திய வங்கியின் தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இதன்படி திரைசேரி உண்டியல்கள் மற்றும் முறிகள் மூலம் அரசாங்கம் இந்த வருடத்தில் இதுவரை 2.3 டிரில்லியன் ரூபாவினை கடனாக பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிராண்ட் பாஸில் துப்பாக்கிச்சூடு, 2 காயம். கிராண்ட் பாஸ் நாகலகம் வீதியில் துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. நேற்றிரவு இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் 2 காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். இந்த வருடத்தில் இதுவரை 25 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவு. இந்த வருடத்தில் இதுவரை 25 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. அதில் 16 சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழுவினால் மேற்கொள்ளப்பட்டவை என காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த 25 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் இதுவரை 11 பேர் உயிரிழந்துள்ளனர். அத்துடன் பலர் காயமடைந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வது சாத்தியமில்லை, உதய கம்மன்பில. பட்டளந்த ஆணைக்குழு அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்வதோ அல்லது அவரது குடியுரிமையை ரத்து செய்வதோ சாத்தியமற்றது என பிலித்துரு கெல உரிமையவின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் 3வது அத்தியாயத்தில் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சிகள் குறித்து பேசுவதற்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம் இந்த அறிக்கையை அமைச்சரவை அனுமதியூடாக ஏற்றுக்கொள்ளுமானால் மக்கள் விடுதலை முன்னணியின் கிளர்ச்சி இடம்பெற்றுள்ளது என்பதனை ஏற்பதாகும். இந்த அறிக்கை நாடாளுமன்றத்திலும் முன்வைக்கப்பட்டுள்ளது. அப்போதைய அமைச்சர் விஜயபால மெண்டிஸ் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் திகதி பட்டளந்த அறிக்கையை சபையில் முன்வைத்தார். அவ்வாறு இல்லையென பொய்கூறும் அரசாங்க தரப்பினர் 2001ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 29ஆம் திகதி கன்சாட்டில் 1581வது பக்கத்தை பார்ப்பார்களானால் அதற்கான சாட்சிகளை பெற முடியும். ஆகவே பட்டளந்த ஆணைக்குழுவின் அறிக்கையின் அடிப்படையில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்யவோ அல்லது குடியுரிமையை ரத்து செய்யவோ முடியாது. 1948ஆம் ஆண்டு விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் இந்த ஆணைக்குழு ஸ்தாபிக்கப்பட்டுள்ளது. 1977ஆம் ஆண்டு விசேட ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழு சட்டத்தின் கீழ் ஸ்தாபிக்கப்படும் ஆணைக்குழுவுக்கே நீதிமன்ற அதிகாரம் காணப்படுகிறது. இந்த ஆணைக்குழுவால் நபரொருவர் குற்றமிழைத்தவரா இல்லையா என்பதனை தீர்மானிக்க முடியும். அவ்வாறெனில் திசைகாட்டியின் பொய்ப்பிரசாரத்தின் புதிதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் குடியுரிமையை ரத்து செய்யும் நடவடிக்கையும் இணைந்துள்ளதாக பிலித்துரு கெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார்.
தேசுபந்து தென்னக்கோனை தேடுவதற்கு 4 விசாரணை குழுக்கள் நியமனம். காவல்துறை மா அதிபர் தேசுபந்து தென்னக்கோனை தேடுவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் 4 விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது. உடனடியாக கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமையாலேயே குற்றப்புலனாய்வு திணைக்களம் விசாரணை குழுக்களை நியமித்துள்ளது. காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை கைது செய்வதற்காக இதுவரை அமைக்கப்பட்டுள்ள காவல்துறை குழுக்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. நேற்று முதல் இந்த 4 குழுக்கள் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தற்போது முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு மேலதிகமாக குறித்த குழு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. வெலிகம பெலென பகுதியில் விருந்தகம் ஒன்றுக்கு முன்பாக 2023ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பில் காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்து நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் கடந்த பிப்ரவரி 27ஆம் தேதி உத்தரவிட்டது. குஷ் ரக போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வந்த இந்திய தம்பதி கைது. பேங்காக்கில் இருந்து 2 கிலோ 400 கிராம் குஷ் ரக போதைப் பொருளை நாட்டிற்கு கொண்டு வந்த இந்திய தம்பதியினரை கட்டுநாயக்க சுங்க போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவு அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். சந்தேக நபர்களின் பயண பொதியினை சோதனையிட்ட போதே இந்த பொருள் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைப்பற்றப்பட்ட போதைப் பொருளின் பெறுமதி 2,50,00,000 ரூபாய் என சுங்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தாய்லாந்தில் பேங்காக் நகரில் இருந்து இலங்கைக்கு பிரவேசித்த UL 403 ரக விமானத்தில் குறித்த இருவரும் வருகை தந்துள்ளனர். கைதானவர்கள் 29 மற்றும் 30 வயதுகளை கொண்டவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைதான சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக காவல்துறை போதைப்பொருள் ஒழிப்பு பணியக அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள SL தமிழ் வலைவழி பக்கத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.